Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங் ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் பேரண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங் நேற்று நைட் ஒரு முக்கியமான லிங்கை வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தாசா சிசாப் ஸ்பெஷல் ரவுண்ட் 2025 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தீங்க, என்ன சார் எங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல சார் சிசாப்ல, ஜோசால பிடிக்கலன்னு தான் சிசாப் வந்தோம், சிசாப்லேயும் அதே மாதிரி இருக்குன்ட்டு. நான் முன்னாடி என்னோட பழைய வீடியோஸ்லுமே சொல்லியிருந்தேன். ஏன் இந்த தடவை காம்படிஷன் அதிகமாகிடுச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் ரொம்ப டிலே பண்ணாங்க. ஸோ தட் நிறைய கேண்டிடேட்ஸ் டாப் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே உள்ளார வந்துட்டாங்க. அதனால இப்போ காம்படிஷன் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்னொரு ஒரு விஷயமே, ஓபிசி கேட்டகரிக்கும் எஸ்சி கேட்டகரி தான் இந்த வருஷம் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சு. அதுவே ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரேங்கிங் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பின்னாடி இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதில் குறிப்பாக இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்ஐடி திருச்சி பார்த்தீங்கன்னா 2,50,000க்கு என்ஐடி திருச்சியில் ஒரு காலேஜில் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. பட் சரண்டரோ வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேபி இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கலனாலுமே செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரண்டர் ஆப்ஷன் கொடுங்க. நேற்றே நிறைய பேர் சரண்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். சேஞ்ச் வில்லிங்னஸ் ஆப்ஷன் இன்னும் ஓப்பனில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஸ்பெஷல் ரவுண்ட். இதில் ஒரே ஒரு ரவுண்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ரிசல்ட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் டைப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம என்ஐடி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு செக் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். திருச்சிராப்பள்ளி அகாடமிக் ப்ரோக்ராம் ஆல்னு கொடுப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் ரேங்க்ஸ் ஆர் ஆல் இந்தியா சிஆர்எல் ரேங்க். எல்லாமே சிஆர்எல் ரேங்க் தான், ஜென்ரல் ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காமன் ரேங்க் லிஸ்ட் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் வந்துட்டு சிஆர்எல்ல வந்துட்டு கேட்டகரி ரேங்க்னு புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, சார் இங்கே வந்து சி டைப் இடபிள்யூஎஸ்னு கொடுத்துருக்கு சார், அப்போனா இடபிள்யூஎஸ் ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் தானே சார், என்ன சார் இடபிள்யூஎஸ்னு கொடுத்துட்டு யாராவது சிஆர்எல் பார்ப்பாங்களான்னா பார்ப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேட்டகரிக்கு ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் சிஆர்எல்ல பார்ப்பாங்க, கேட்டகரி வைஸ் பார்க்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இங்கேயும் இங்கே வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தீஸ் ரேங்க்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். அதாச்சும் டைப்ஸ் இருக்கலாம், ஆனால் அந்த கேட்டகரிக்கு ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் சிஆர்எல் ரேங்க்ஸ் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் வாங்க இப்போ ஆர்கிடெக்சர் பார்த்தோம்னா வழக்கம் போல் ஆர்கிடெக்சர் எல்லாமே கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 526, 344 இதுலேயே ஹோம் ஸ்டேட் கோட்டா, இது வந்து ஆல் இண்டியா கோட்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ஆல் இண்டியா கோட்டா இடபிள்யூஎஸ் கேட்டகரி சொன்னேன்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து ஓரளவு ரேங்க் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வித்ராவோ சரண்டரோ பண்ணிட வேண்டாம். நீங்கள் வந்து ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேபி உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா சரண்டர் ஆப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்க காலேஜ் மேக்ஸிமம் உங்களுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 52,000 இது எங்கே இருக்குது, 52,000 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரி இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஹோம் ஸ்டேட் ஓபிசி நான் கிரிமிலேயர் ஜென்ரல் நியூட்ரல் இவங்க பார்த்தீங்கன்னா 1,800. அதாச்சும் இது வந்துட்டு சிஆர்எல் ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட். சிஆர்எல் 1000னா அப்போ இவங்களோட கேட்டகரி ரேங்க் வந்துட்டு எப்படியும் ஒரு 300, 400 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஆர்கிடெக்சர் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் காம்படேட்டிவாக தான் இருக்குது. இங்கே நம்ம என்ஐடி திருச்சி ஓவராலே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் காம்படிஷன் தான். ஏன்னா வந்துட்டு சீட் வந்து ரொம்ப கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான். ஓகே, அதுக்கப்புறம் வாங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் ஹோம் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 20,000, 22,000 வரைக்கும் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஹோம் ஸ்டேட் ஓப்பன் கேட்டகரி 28,000 ஃபீமேல் கேண்டிடேட்டுங்கனால. அடுத்து ஹோம் ஸ்டேட் இடபிள்யூஎஸ் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1,61,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓப்பனிங் க்ளோசிங் வந்து 2,31,000. ஓகே, அதனால தான் சொல்கிறேன் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இந்த சாய்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஓரளவு ஓகே,
ஆனால் கொஞ்சம் காம்படிஷன் அதிகம் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து ஹோப்பை லூஸ் பண்ணிட வேண்டாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. பட் உங்களுக்கு சீட்டே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் செகண்ட் ஆப்ஷன்ஸ் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ் வெல் அஸ் இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செக் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம சிஎஸ்சி பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறது சிஎஸ்சி தான். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஹோம் ஸ்டேட், ஓப்பன் கேட்டகரி. ஏன்னா ஹோம் ஸ்டேட்ல ரொம்ப கம்மியான சீட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. ஹோம் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, ஓப்பன் கேட்டகரி 4624, அதான் ஒரே ஒரு பையன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் கேட்டகரியில இருந்து. அது 4624னா அவனோட கேட்டகரி ரேங்க்லாம் 1000 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருந்திருக்கு சிஎஸ்சிக்கு. நெக்ஸ்ட் வாங்க ஹோம் ஸ்டேட் இடபிள்யூஎஸ், அப்படியே ஏறிடுச்சு பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 44,000, ஒரே ஒரு பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தவங்க சேர்ந்துருக்காங்க. ஸோ 44,948 இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஹோம் ஸ்டேட் எஸ்சி கேட்டகரி இவங்களுக்கு 56,000. இவங்க வந்து ஃபீமேல் ஒன்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதர் ஸ்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்த்தா இன்னும் காம்படிஷன் பயங்கரமாக இருந்திருக்கு. 1368லேருந்து 1605 முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வரிசையாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதர் ஸ்டேட் ஓபிசி பார்த்தீங்கன்னா 2437, 2866. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஜோசா அப்பவே சார் எனக்கு 85% இருக்கு, ஒரு சில பசங்களாம் 92, 93% வச்சிருந்தாங்க. ஆனால் +2ல பார்த்தீங்கன்னா அந்த 75% கிரைட்டேரியா, 65% கிரைட்டேரியா எடுக்காம விட்டுருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே உள்ளார வர்றப்ப டைரக்டா அவங்களுக்கு வந்து நல்ல ரேங்க் இருக்கிறப்ப டக்குன்னு உள்ளார வந்துடுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் ஜோசால இருந்துட்டு சிசாப் வந்து இப்போ நிறைய பேருக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கல. நிறைய பேர் வந்து சவுத் இந்தியன் காலேஜஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க, நிறைய பேர் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைமை இன்க்ரீஸ் பண்ணது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவங்க வந்துட்டு இவ்வளோ மார்க் எடுத்துட்டு நம்மளால இந்த கிரைட்டேரியானால போயிடுச்சு, இவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு அவங்க நிறைய பேர் மெயில் பண்ணதுனால நம்ம சிசாப் வந்து டிலே பண்ணாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டைமை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தா பயங்கர காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு சிசாப்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தாசா சிஐடபிள்யூஜி இது என்னதுன்னா, இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தாசா சிஐடபிள்யூஜினா இது வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரிஸ். தாசாலேயே 2 இருக்கும். நான் ஒரு வீடியோவுமே முன்னாடி அப்லோட் பண்ணிருப்பேன். தாசாங்கிறது ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸில் சிஐடபிள்யூஜின்ட்டு இவங்களுக்குன்னு ஒரு 20% வந்து கோட்டா உண்டு இந்த தாசா கவுன்சிலிங்கில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே நான் சிஐடபிள்யூஜினா கல்ஃப் கண்ட்ரிஸ் தவிர்த்து, கல்ஃப் கண்ட்ரிஸ் ஒரு 10 கண்ட்ரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 10ஓ 11ஓ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கண்ட்ரிஸ் தவிர்த்து மற்ற ஆஸ்திரேலியா, அமெரிக்கா வேற எங்கே படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம காலேஜில் படிக்கலாம், நம்ம ஊரில் வந்து படிக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் ஃபீஸ் டிஃபர் ஆகும், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப செக் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ் நீங்கள் ஃபில் பண்ணிருக்கீங்களோ, எந்தெந்த சாய்ஸஸ் நீங்கள் ஃபில் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து புரிதல் வரும். ஸோ என் ரேங்க் இங்கே இருக்கு, எனக்கு ஏன் கிடைக்கல, அப்போ க்ளோசிங் ரேங்க் இவ்வளோ தூரம் நெருங்கி இருக்கு, அப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் இன்னும் நெருங்குமா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ சரண்டர் கொடுக்குறாங்க, அப்போ அந்த வேக்கன்ட் சீட் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஸோ அதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தாசா கவுன்சிலிங்லும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அங்கேயுமே வேக்கன்சி வர்றப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ரேங்கிங்க்கு எது க்ளோஸாக இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸில் ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் செக் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் அர்ஜென்ட் அப்டேட்டாக டக்குன்னு உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.